ஜனவரியில் மெகா கூட்டணி எடப்பாடி வெளியிடும் அதிரடி அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் தான் இறுதியான கூட்டணி என்பது முடிவு செய்யப்பட இருக்கிறது. அதாவது ஜனவரி மாதத்திற்கு முன்பாகவே அனைத்து கூட்டணிகளும் உறுதி செய்யப்பட்டு ஜனவரியிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைவருமான கூடிய ராஜேந்திர பாலாஜி அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அதிமுக கூட்டணிக்கு ஜனவரி மாதத்தில் எதிர்பார்க்காத சில கட்சிகள் வர இருப்பதாக முன்னாள் அமைச்சர் நமது ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை குழி தோண்டி புதைக்கும் பணியிலே யாராவது ஈடுபட்டால் எப்படி பழனிசாமி பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்று கூறிய ராஜேந்திர பாலாஜி, சரியான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சில முடிவுகளை எடுத்து எதிரிகளை திக்குமுக்காட வைப்பார் என தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் கூட்டணி அழைப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிராகரித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்ற விவாதம் தொடங்கியிருக்கிறது. தமாக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இடம்பெறுவதை உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனால் தேமுதிக இதுவரை எந்த ஒரு பதிலையுமே வெளிப்படையாக சொல்லாம இருக்கிறாங்க. இதனிடையே தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்து வருகிறது. இப்படியான சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ராஜபாளையம் தொகுதியிலிருந்து இம்முறை சிவகாசி தொகுதிக்கு மாறப்போவதாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜி தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருந்தங்கல் பாலாஜி நகரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசுகையில் 2 கோடி அதிமுக தொண்டர்கள் ஏபி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுபவர்கள் எல்லோருமே அதிமுகவை காட்டி கொடுக்கிறார்கள். இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டு மாற்றாளோடு சேர்ந்து கூத்தடிக்கும் வேலையை செய்வர்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுதான் அதிமுகவுடைய குரல். ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் குரலாகவே அதிமுக தொண்டர்களின் குரலாகவும் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதிமுகவில் எத்தனையோ பேர் நீக்கப்பட்டும் சேர்க்கப்பட்டும் கொண்டிருக்காங்க. அதிமுகவிலிருந்து நீக்குவதும் சேர்ப்பதும் எடப்பாடி பழனிசாமியுடைய கடமை. தொண்டர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தலைவராக வரக்கூடியவர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இயக்கத்தை குழி தோண்டி புதைக்கும் பணியை செய்தால் பொதுச் செயலாளர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவு 100% உண்மையான முடிவாகத்தான் இருக்கும். அதிமுக கூட்டணிக்கு ஜனவரியில் எதிர்பாராத பல கட்சிகள் என்பது வர இருக்கிறது. ஜனவரி மாதம் வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். 2026 வருடம் நம்முடைய வருடமாக இருக்க போகிறது. ஜனவரி மாதம் பிறந்த பின்பு கண்டிப்பாக அதிமுகவிலே நாம் எதிர்பார்க்காத பல கட்சிகள் எல்லாம் அதிமுக கூட்டணிக்குள்ளே இணைய போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் நமது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.